Hi viewers, இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னன்னா what is F is equal to ma. F is equal to maன்றது வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் கொஸ்டின் என்னன்னா எத்தனை பேருக்கு வந்து இது ப்ராக்டிக்கலாக தெரியுன்றதான் கொஸ்டின். இந்த F is equal to maன்ற ஈக்குவேஷன் வந்து உங்களை சுற்றி இருக்கா? ஆர் யூ சீயிங் இட் எவ்ரிவேர் ஆர் இஸ் இட் அரவுண்ட் யூ? யாராச்சும் உங்களை அடிக்கும் போது நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அங்கே F is equal to ma இருக்கா? இல்லை ஒரு பறவை பறக்கும் போது அங்கே F is equal to ma இருக்கா? லெட்ஸ் சி. நான் இந்த F is equal to ma வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக உங்களுக்கு வந்து சொல்லித்தர விரும்புகிறேன். அட் த எண்ட் இந்த F is equal to ma வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரொட்டேஷனல் மோஷனில் வந்து இதோட கம்பேரிசன், இதோட அனாலஜி இருக்கா? ஆர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இதே F is equal to ma வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் இருக்கான்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வியூவர்ஸ், வெல்கம் டு மார்ட்டிஸ் எட். என்னோட பேர் மார்ட்டின் சிரங்கல். நான் ஐஐடி டெல்லியில் பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன். இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, ஐ வாண்ட் டு மேக் வியூவர்ஸ் விஷுவலைஸ் த கான்செப்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் in order to best understand it, you have to visualize it. So these videos will be helpful for high school students and engineering graduates and generally who are interested in physics and maths. Yeah, talking about Newton's second law of motion, instead of telling a lot about it, let's see an experiment. Okay? ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்களா? என்னடா ஒரு கேனை உருட்டி விட்டுட்டு F is equal to maன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான்னு பார்க்குறீங்களா? பட் ஐ டெல் யூ திஸ், இட்ஸ் ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தால் கூட தெர் இஸ் அ லாட் டு டேக் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அது பார்ப்போம். பேசிக்கலாக நான் ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸை வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பேன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் F is equal to ma. ஃபர்ஸ்ட் என்னென்னா அப்சர்வேஷன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன அப்சர்வ் பண்ணீங்க. செகண்ட், யூ ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட், நீங்கள் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து எப்படி கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலான்றது வந்து செகண்ட் ப்ராசஸ். அண்ட் தேர்ட், இந்த கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணது எப்படி ஒரு ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணலான்றது வந்து தேர்ட் ப்ராசஸ். ஸோ ஆஸ் யூ see the video, you will understand the whole process. So the first process is observation. ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க, இதில் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, இதில் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, நான் அப்சர்வ் பண்ண சில விஷயத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு டைம் வரைக்கும் there is no force, there is no movement or velocity. at time t1, ஒரு டைமில் வந்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த கேன் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது ஃப்ரம் டைம் t1 to t2 கொஞ்சம் டைம் தான், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் அ காஸ். அதனால என்ன ஆகுதுன்னா there is an effect which is movement. அந்த ஃபோர்ஸ் கொடுத்ததுனால the can is moving. So the effect is movement. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா வெலாசிட்டியாக நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். So from time t1 to t2, I am giving force, it is starting to move. at t2 நான் அந்த ஃபோர்ஸை கை எடுத்துடுறேன். அப்புறம் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த கேன் வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகி ஒரு இடத்துல போய் ஹால்ட், இதை நிற்குது அது. ஸோ இத்தனை விஷயத்தை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. Next, we'll go to the second process, which is nothing but representing the whole observation as a graph. Yeah, second processல வந்து இதை எப்படி வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? It's a good question, but how do you do it? So first நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிராஃப்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன வைக்க போகிறேன்னா டைம், அண்ட் ஒய் ஆக்சிஸில் நான் ஃபஸ்ட்டு வந்து இன்புட் ஆன ஃபோர்ஸ், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வரைக்க போகிறோம் நம்ம.
So from time 0 to t1 force enna 0, there is no force. At time t1 to t2 we are giving a force. நான் அதை வந்து ஒரு force ஒரு value of represent பண்றேன். At time t2 I am taking that force, அந்த கையை எடுத்துறேன், so force is going to 0. So on a whole input function on a force வந்து I am able to graphically represent. அடுத்தது ரெண்டாவது என்ன, due to the cause of force there is an effect which is movement which is denoted by velocity. So velocity வந்து with respect to time நம்மளுக்கு வந்து வரைக்க முடியுமா? Yeah, it is possible. So from time 0 to t1 velocity is 0. From time t1 to t2 and the force கொடுக்கும்போது என்ன ஆகுது, it is starting to move, isn't it? So the velocity is increasing. At time t2 we are taking that force out. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த கேன் வந்து ஸ்லோவாக போய் நிற்குது, ரைட்டா இல்லையா? So velocity is going to 0. So now we are able to draw the input function on a forceயும் output function on a velocity. We are able to make a graphical representation. இப்போ புரிஞ்சிச்சா ஒரு அப்சர்வேஷன்லேருந்து நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியுதுன்ட்டு? So the third process is, how do you describe the whole observation as a formula or the graphical representation as a formula? Yeah, in the third process the formula is obvious. It is F is equal to ma. And a question, எப்படி வந்து இந்த F is equal to ma வந்து அந்த whole observation or experiment வந்து denote பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குல்ல, ரைட்? நம்ம ஒன்று பண்ணுவோம், இந்த F is equal to ma வந்து எப்படி இந்த whole graphical representation வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றது வந்து ஒரு சின்ன டெரிவேஷன் நான் பிளாக் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இட்ஸ் வெரி சிம்பிள், நம்ம அதை பார்ப்போம். Then you will understand how F is equal to ma will explain the whole observation or the graphical representation. Let's see. So idhula F is equal to ma enna, F is nothing but forces on the object, m is mass of the object, and a is acceleration of the object. Acceleration is nothing but derivative of velocity. So a is nothing but dv by dt. Now ஒரு substitution பண்றேன் and I'm going to integrate on both sides. நீங்க பாத்தீங்கன்னா integration and differentiation are inverse function. ஒரு addition ஒரு subtraction inverse functionன்ற மாதிரி, ஒரு multiplication division inverse functionன்ற மாதிரி இதை integrate பண்ணா இந்த differentiation it will go. So what we get is velocity. ஸோ நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இங்கே எம் பார்த்தீங்கன்னா எம் இஸ் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது அந்த கேனோட மாஸ் வந்து இட் இஸ் ரிமைனிங் சேம் ஃபார் த்ரூ அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ வி கேன் டேக் திஸ் அவுட். ஓகே, நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இன்னும் ஃபர்தர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா, இந்த மாஸ் ஆஃப் த கேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து வில் அசியூம் as 1 kg. ஓகே, அந்த கேன் உருட்டி விட்டோம் பார்த்தீங்களா, அதோட மாஸ் இஸ் 1 kg. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், velocity is equal to integration of f dot dt. இன்டகிரேஷனா என்ன, டிஃப்ரென்சியேஷனா என்னன்றது ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் வந்து நான் போடலான் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா F is equal to ma வந்து இன்னொரு ஈக்குவேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, வேர் velocity is nothing but the integration of force for some time. So we got a relation between input force and output velocity. இப்போ இன்புட் என்ன மாதிரி இருக்கோ அதை டிபெண்ட் ஆகி அவுட்புட் வரும், velocity இருக்கும். இன்டகிரேஷனா என்ன, டிஃப்ரென்சியேஷனா என்னன்னு நான் அடுத்து சொல்ல வர போகிற வீடியோவில் இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ நான் ஒரு சம்மரி மாதிரி உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு இன்புட் இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் சம் டைம், அதோட இன்டகிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாசிட்டிவ் ரேம்ப் அண்ட் இட் வில் ரிமைன் அட் தட் பாயிண்ட் டில் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இஃப் த இன்புட் இஸ் அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் சம் டைம், அதோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா
it is a negative ramp and it will remain at that point till infinity. So நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரேம்ப் and this is a negative ramp. Okay, if the input are like this and this. Okay, so இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அக்கார்டிங் டு தட் இந்த வெலாசிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து we'll go back to the slides. Okay, okay viewers, நீங்கள் டெரிவேஷனை பார்த்தீங்க. F is equal to ma வந்து எப்படி velocity is equal to integration of force for some time dtன்றதை பார்த்தீங்க. அதே மாதிரி for some kind of inputs அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதுக்கு வந்து ஒரு சம்மரி நீங்கள் பார்த்தீங்க. ஓகே, நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ நம்ம அந்த ஸ்லைடில் திருப்பி வருவோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் பார்க்குறீங்க. ஓகே, நான் வந்து கையில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன், அந்த கேன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி அந்த சம்மரி சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஃபார் சம் டைம் இருந்ததுன்னா அதோட அவுட்புட் வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் ரேம்ப் அண்ட் இட் ஸ்டேஸ் ஆன் தட் வேல்யூ. அப்படி தானே பார்த்தோம் நம்ம. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் அதே வேல்யூவில் தான் இருக்கணும். அக்கார்டிங் டு த இன்புட் அஸ் ஷோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ரிமைன் டில் இன்ஃபினிட்டி. பட் ஆனால் நான் அவுட்புட் காமிச்சிருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ரேம்ப் வர மாதிரி காமிச்சிருக்கேன். அண்ட் the velocity is going to 0. நீங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூட பார்த்தீங்க, velocity is coming to 0. So the question is, are we missing something? என்ன மிஸ் பண்ணுறோம்? இன்புட் சைடில் ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணுறோமா? the question வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கையில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ஃபோர்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களா? the question is, வேறு ஏதாச்சும் ஃபோர்ஸ் இருக்கா அதில்? how about this friction force? நம்ம இந்த கையில் வந்து இந்த ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது ரோல் ஆச்சு. there is some force which is trying to stop this, இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன்புட் மாதிரி. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் இன்புட்னுவாங்க, அதாவது அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன்புட். அந்த நாய்ஸ் இன்புட் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இட் வில் ஆல்வேஸ் க்ரீப் இன்சைட் த சிஸ்டம். அது மாதிரி தான் நம்ம அந்த கேன் உருட்டி விட்டப்போ அந்த உருட்டி விட்டது வந்து இட் இஸ் எய்டிங் த மூமெண்ட், பட் தேர் இஸ் சம் ஃபோர்ஸ் விச் இஸ் ஒப்போசிங் த மூமெண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து இந்த வெலாசிட்டி வந்து இட் இஸ் ஒப்போசிங் இட். ஸோ அதனால தான் வந்து இது வந்து இட் இஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் இஸ் ஷோன் அஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து we will see the whole input and the output. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலி there is no force, there is no change in velocity. velocity வந்து 0. now there is a force. I am giving a force. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் constant for some time. so it is a positive ramp. The change in velocity is positive. Then I am taking the hand out. கை எடுத்தப்ப the velocity is going to 0 because of the frictional force which is trying to oppose the movement of this object. ஸோ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வெலாசிட்டி போய் 0ல் போய் நிற்குது. அதோட அர்த்தம் the change in velocity with respect to time is negative. ஸோ ஒன்ஸ் அந்த கேன் வந்து ஹால்ட் ஆனதுக்கப்புறம் there is no change in velocity. அதுக்கப்புறமும் dv by dt change in velocity is 0. இப்போ ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஸ்பேஸில் செஞ்சோன்னா எப்படி இருக்கும்? ஸ்பேஸில் வந்து எந்த ஃபோர்ஸும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதே ஆப்ஜெக்டை நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா the velocity is starting to increase. it is a positive ramp. and the moment you take the hand, நீங்கள் கை எடுக்கும் போது என்ன வெலாசிட்டி இருக்கோ அதே வெலாசிட்டியில் it will keep on traveling till infinity. இது ஆச்சரியமாக இருக்கல இது ஆக்சுவலாக. ஆனால் அப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸில் வேறு இதை அப்போஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஃபோர்ஸும் இல்லைனா அந்த கடைசியாக கை எடுக்கும்போது என்ன வெலாசிட்டி இருந்ததோ அதே வெலாசிட்டியில் இட் வில் கீப் ஆன் ட்ராவலிங் டில் இன்ஃபினிட்டி. டைம் இன்ஃபினிட்டி வரைக்கும் இட் வில் கீப் ஆன் ட்ராவலிங் அன்லெஸ் அன்டில் தேர் இஸ் சம் அதர் ஃபோர்ஸ் விச் இஸ் எய்தர் ட்ரைங் டு ஸ்டாப் இட் ஆர் ட்ரைங் டு ஆக்சலரேட் இட். இப்போ புரிஞ்சிடுச்சா? ஸோ வில் கம் டு அ கன்க்ளூஷன் from F is equal to ma is what we can say is that ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர் அதோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட் மீன்ஸ் தேர் ஹாஸ் பீன் அ ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் இட். தட் மீன்ஸ் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுனால தான் இதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைனா டிக்ரீஸ் ஆச்சுன்னு நமக்கு சொல்ல முடியும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். velocity decrease ஆகிறது with respect to time தான் வந்து deceleration சொல்கிறோம். So this is the conclusion. If any object changes its velocity, then a force has
acted on it already. Yeah. Okay, next part la நம்ம கொஞ்சம் கூட வேற ஒரு experiment from a vertical motion point of view la பாப்போம். And I'll also tell you what is momentum. Okay, P is equal to mv. அது என்னன்றதை explain பண்ணுவேன் அடுத்த பார்ட்ல. அப்புறம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் there is a comparison with this F is equal to ma in rotational motion and electrical circuit னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதை தான் இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா in electrical circuits F is equal to m dv by dt தான் V is equal to L di by dt. மாஸ்ன்ற இனர்ஷியாக்கு பதிலாக இங்கே வந்து இண்டக்டன்ஸ் L வருது. ஸோ எலக்ட்ரிக்கல் என்தூசியாஸ்ட் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. Is this F is equal to m dv by dt? Is it equal to V is equal to L di by dt? Just think about it. Okay, thank you viewers and bye till the next video.